என்று கூறி தர்மசாஸ்தாவை ஒரு சிசுவாக மாற்றி கழுத்தில் ஒரு மணியை கட்டி பந்தளம் தேசத்தில் உள்ள புனித நதியான பம்பை ஆற்றில் விட்டு சென்றார் மகாதேவர். தன் குடிமக்களால் மிகவும் விரும்பப்பட்ட பந்தள நாட்டு மன்னன் ராஜசேகரன் மிகவும் கருணை உள்ளம் படைத்தவர். செல்வம் மற்றும் வீரம் இருந்த போதிலும் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் மிகவும் வேதனைப்பட்டு வந்தார். வாரிசு இல்லாத அரசர் வாரிசு வரம் வேண்டி நிறைய உபகார சேவைகள் மற்றும் வேண்டுதல்கள் செய்தார். இருந்தபோதிலும் எல்லாம் வீணானது. இந்த மனநிலையில் இருந்த மன்னர் ஒரு நாள் வேட்டையாட காட்டிற்கு சென்றிருந்தார். காட்டிற்கு மிக அருகில் பம்பையாறும் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு கடினமான வேட்டைக்கு பிறகு ஒரு மரத்தடியில் தனிமையில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார் அரசர். பம்பையாற்றில் குளிர்ந்த மெல்லிய நீரில் வீசும் மெல்லிய காற்று சோர்வுற்ற